எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பு தருகின்ற தேவனின் கிருபையே பிரசன்னமானீரே. தேவனின் கிருபையே பிரசன்னமானீரே. துதிக்கிறோம் தூயவரே, போற்றுகிறோம் புண்ணியரே. துதிக்கிறோம் தூயவரே, போற்றுகிறோம் புண்ணியரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்கென்று நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம், நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அன்பானவர்களே, இதோ அந்த இடத்துல யோசனைகளிலே மனிதர்களை வாழ வைக்கிற யோசனைகள் இருக்கிறது, மனிதர்களை சாக வைக்கிற யோசனைகளும் இருக்கு. வெற்றியுள்ள யோசனைகளும் உண்டு, தோல்வியான யோசனைகளும் உண்டு. எதனா செய்யணுன்ற யோசனையும் உண்டு, எதுவுமே செய்யாத யோசனைகளும் உண்டு. இந்த இடத்துல நல் யோசனை, ஏன்னா சிலருக்கு அவருடைய சிந்தனையில் யோசிக்கிறதுனா நல்லதாகவே இருக்கும். சிலரை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க நல்லா இருந்தாலும் பிடிக்காது, மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுன்னாலும் பிடிக்காது. அப்போ அவங்க யோசனையில் நல்லவைகளை யோசிக்காததுனால நல்ல யோசனை என்ன செய்யறதில்ல அப்படின்னா கெட்ட யோசனைகள் வருது, கெட்ட சிநேகங்களோடு சேர்றாங்க. அப்போ அந்த கெட்ட சிநேகங்களோடு சேரும் போது கெட்ட பிரியமான யோசனைகள் வருவதனால் அந்த யோசனையின்படி சிலர் அழிக்கப்படுகிறார்கள். தங்களை அழிச்சுக்கிறாங்க, இல்லை மற்றவங்களை அழிக்கிறாங்க, கெட்ட யோசனைகள் இருந்தால். ஆனால் நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும். கீழே சொல்கிறாரு, புத்தி உன்னை பாதுகாக்கும். அப்போது நமக்கு தேவன் யாருன்னு கேட்டால் ஆலோசனை கர்த்தர். அவரே நமக்கு புத்தியும் அறிவுமாய் இருக்கிறவர். எப்போ சுயமாய் சிந்திக்காமல் தேவ ஆவியானுடைய உதவியோடு, நம்மளை சத்தியத்துக்குள் வழிநடத்துகிற ஆவியானுடைய உதவியோடு சத்திய வசனத்தின்படி நம்முடைய யோசனையை நாம் பிரியமானவர்களே கருக்காக்கும் பொழுது, அந்த வசனத்தின்படி நாம் யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, சத்ருவனுடைய எண்ணங்களோ ஆலோசனையோ இல்லை கெட்ட எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்களுக்குள் வராதபடிக்கு தேவனுடைய எண்ணங்களிலே நமக்கு சமாதானம் மட்டுமில்லை, அது நம்மை காப்பாற்றுகிறது. அவருடைய பிரியமல்ல அறிவு நம்மளை பாதுகாக்கும். ஆகையால் எப்பொழுதும் நம்முடைய சிந்தனையை நல் யோசனைகளும் புத்தியும் நம்மளை காக்கும்படி, நம்மளை பிரியமல்ல காப்பாற்றும்படி, இது ரெண்டின் மேல் அதிக கவனமாக இருப்போம். நல் யோசனை செய்து யுத்தம் செய்ய என்று எழுதியிருக்கும். அப்படி நல் யோசனைகளை கர்த்தர் நமக்கு தொடர்ந்து தருவாராக. தீய சிந்தனைகளுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உமது நாமம் மகிமை அடையட்டும். ஆமாண்டவர், நல்ல யோசனை எங்களை காப்பாற்றும். ஆண்டவரே, அறிவு எங்களை பாதுகாக்கிறது. எந்த அறிவு, எந்த யோசனை? நீர் ஆலோசனை கர்த்தர், உமது வசனங்கள், உம்முடைய அறிவு, இது ரெண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாங்கள் சுகமாய் வாழ்வோம், நாங்கள் காப்பாற்றப்படுவோம். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இந்த ஜெபத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிகமாய் வேதத்தை வாசித்து உங்கள் வசனத்தின்படி தங்கள் வாழ்க்கையை நடத்த கர்த்தர் கிருபை செய்யும். எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மின் பேர் இயேசுவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதிபலி செலுத்திடுவோம். துதிபலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. God bless you, church. Have a blessed day. Amen.